வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கைதி 2 படத்தோட எக்ஸ்பெக்டேஷனை பற்றியும், நம்ம லோகேஷ் கனகராஜ் கைதி 2ல என்ன மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணால் ஆடியன்ஸ் தரப்புலேருந்து இந்த படம் ரீச் ஆகும்ன்ற பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லோகேஷ் கனகராஜோட ரொம்பவே எதிர்பார்க்குற மூவியில் ஒன்று வந்து கைதி 2. ஏன்னு சொன்னீங்கன்னா, அவரோட யூனிவர்ஸ்க்கான ஆரிஜினே கைதியிலேருந்து தான் வந்திருந்தது. என்னதான் லோகேஷ் கனகராஜ் நம்மளோட விக்ரம் படத்தில் இந்த படத்தோட ஆரிஜினை கொண்டு வந்திருந்தாலும், ஃபஸ்ட்டு வந்து கைதியிலேருந்து தான் விக்ரமுக்கான அந்த யூனிவர்ஸ் க்ரியேட் ஆனதுக்கான வாய்ப்பே க்ரியேட் ஆனது. அதனால் கைதிக்கு வந்து ஒரு வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த படம் வந்து ஒரு நாளில் எடுத்த ஒரு வேறு லெவல் கம்ப்ளீட்டான ஒரு படம்னு சொல்லலாம். குறிப்பாக ஆடியன்ஸ் தரப்புலேருந்து அந்த படத்துக்கு வேறு லெவல் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அந்த படம் என்ன தான் பிகில் கூட வந்து கிளாஸ் பண்ணாலும், அந்த படத்துக்கு வந்து ஒரு வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் தரப்புலேருந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து படங்கள் எல்லாத்துலேயும் வந்து கிரிட்டிசிசம் நிறையா வந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா, அதுக்கடுத்து மாஸ்டர் வந்து அவர் எடுத்திருந்தார். அதை வந்து 50-50ன்னு சொல்லிட்டு, என் படம் 50 படம் 50%, அவர் படம் விஜய் சாரோட 50%ன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி அந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருந்தாரு. சரி, அதுக்கடுத்து விக்ரம் பார்த்தீங்கன்னா, விக்ரமில் மல்டி யூனிவர்ஸாக அவரோட ஸ்க்ரீன் ப்ளே இருந்தாலும் அந்த கைதி அளவுக்கு அந்த படம் வந்து டச் பண்ணல. அதுக்கப்புறம் லியோ படத்தில் அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸில் செம்ம லாக் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து கூலி படத்தில் ஃப்ளாஷ்பேக்லாம் நல்லா இருக்குது, கதை நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அவர் வந்து அவருக்கான ஒரு கதை களத்தை வந்து முதல்ல அவர் முடிவு பண்ணணும். ஏன்னா அவரோட கதை வந்து ஒரு யூனிக்காகவும் நல்ல ஸ்க்ரீன் ப்ளேவாகவும் இருக்கும். குறிப்பாக சொன்னால் ஒரு சின்ன லைன் எடுத்து அதை நல்ல ஸ்க்ரீன் ப்ளேவாக கொடுத்துருவார். ஆனால் இப்போ வர படத்துலலாம் அந்த மாதிரி மிஸ் ஆயிடுது. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மல்டி ஸ்கேரராக வந்து அவர் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை உள்ளே கொண்டு வரனால அவங்களுக்கான ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும், அவங்களோட எலவேஷன்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கதைக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. குறிப்பாக கதையே வந்து அவருக்கான ஒரு பெஸ்ட்டை வந்து எடுத்துக்காமல் ஒரு சின்ன ஒரு லைன் எடுத்துகிட்டு அப்புறம் அந்த கேரக்டரோட எலவேஷனை வச்சு படத்தை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து நம்ம கூலி படத்துலையும் பார்த்திங்கன்னா, எல்லாரோட கேரக்டர் எலவேஷனுக்கு அப்புறம் தான் கதைக்களமே இருக்கும். கதையே இல்லைன்னு யோசிச்சிங்கன்னா, தன்னோட நண்பனை வந்து காப்பாற்றுறதுக்கான ரிவெஞ்ச் ஸ்டோரியாக தான் இருக்கும். அவரை கொன்றுவாங்க, அதுக்கான ரிவெஞ்ச் ஸ்டோரி. இதை வந்து அவர் வேறு மாதிரி எடுத்துருக்கலாம். ஆனால் எதுக்கு இந்த மாதிரி எடுத்தாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அது வந்து மல்டி ஸ்டாரரோட ப்ரெஷர்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கும் அவங்க எலவேஷன் வைக்கணும். அதுக்கப்புறம் அவருக்கான ஸ்டார் டம்முன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான இதுக்குள்ளெலாம் மாட்டிக்கிறாரு. அவர் அப்படியெல்லாம் மாட்டாமல் அவர் எப்படி கைதியில் வந்து அவர் கொடுத்தாரோ அந்தளவுக்கு கைதியை வந்து 2லேயும் அவர் வந்து கொடுக்கணும்னு நம்ம வந்து விரும்புகிறோம். இப்போ கைதி 2ல் வந்து டில்லி வர்சஸ் ரோலக்ஸ் வந்து ஒரு கிளாஸ் இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சூர்யா வர்சஸ் கார்த்தி. இது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வந்து க்ரியேட் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் அந்த யூனிவர்ஸில் யார் யார் இந்த கேரக்டர்லாம் ப்ளே பண்ண போகிறா, யார் யார் உள்ளே வரப்போகிறான்னு சொல்லிட்டு வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஒரு கதைக்களத்தோடு அவர் வந்து இறங்கினா நல்லாயிருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா, அவர் வந்து ஆக்டிங்கை முடிச்சுட்டு தான் திருப்பி இந்த இது கைதி 2க்கு வர போகிறாரு. ஆக்டிங் முடிச்சுட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு இந்த கைதி 2க்கு வந்து போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா அது 30 நாளில் நல்ல படத்தை வந்து எடுத்துகிட்டு கைதி 2 அதுவும் 2க்கு வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும், மொதல் பாட்டோட ஆரிஜினை வந்து உடைக்கிற மாதிரி தான் 2எல்லாம் இருக்கும். இப்போ இந்த படத்தையாவது நல்லா எடுத்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லோகேஷ் கனகராஜ் திருப்பி அவரோட ஃபார்முக்கு வரணுமா? கைதி 2க்கு உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.